அங்கே உங்களுக்கு என்ன வேணும் என்று அதட்டி கேட்டபடி உள்ளே வந்து நின்றாள். பகவதி ஒரு கணம் பயந்து போனாள். ஆனாலும் மரகதம் தன் பக்கம் இருக்கிறாள் என்ற துணிவில் அவளை எரிட்டு பார்த்தாள். உன் மாமியார் தான் என்னை ஒரு சாமான் எடுத்து வர சொல்லி அனுப்பினா. என்ன அப்படி பார்க்கிற என்று உரிமை விட்டு பீரோ கதவை படாரென்று சாத்தி பூட்டி விட்டு நகர்ந்தாள். ஏதோ பணம் எடுத்ததை பார்த்தேன். அத்தை எடுத்து வர சொன்னாங்களா? சாம்பவி குறுக்கு கேள்வி கேட்டதை தாங்க முடியவில்லை. ஆத்திரத்தில் கொதித்து போனாள். பின்ன உங்க வீட்டு சொத்தை கொள்ளை அடிச்சிட்டு போறதாக நினைச்சியா? உன் மாமியார் கொடுக்காம இந்த சாவி என் கைக்கு எப்படி வரும்? பார்த்தா பசு போல இருக்க, பாஞ்சா புலியாட்டம் மாறிடுறியே. மரகதத்துக்கு உன்னை பிடிக்காம போறதுக்கு காரணம் இல்லாம போகல. என்ன அதற்றா போல அவளை நீ அதட்டி உருட்டி மிரட்டி உன் ராஜாங்கத்தை நடத்தியிருக்க. அவ இந்த வீட்டில் செல்வ சீமாட்டியா வாழ்ந்தவ. உன் கையில் சோறு திங்க கதி வந்துட்டுதேன்னு நொந்து புலம்புறதுல நியாயம் இருக்கு. வேணும்னா போய் உன் மாமியாரை கேளு. உறக்க சத்தமிட்டால் தான் செய்த திருட்டை மறைக்க இந்த ஆர்ப்பாட்டமான நாடகம் என்பது சாம்பவிக்கு விளங்கிவிட்டது. ஆனாலும் அவள் இதை பெரிதுபடுத்தி வீட்டில் பெரும் கலவரத்தையும் குழப்பத்தையும் உண்டாக்க முடியாதே. இந்த மாதிரியான அதிர்ச்சிகள் மரகதம்மாள் உடல்நிலைக்கு ஏற்றதல்லவே. பார்த்திபனிடம் அன்று இரவு மெல்ல விஷயத்தை சொன்னாள். மௌனமாக பகவதியை வெறித்துவிட்டு அவள் மேலே தன் காரியங்களை கவனிக்கலுற்றாள். டாக்டர் வைத்தியலிங்கம் வந்து மரகதத்தை சோதித்துவிட்டு மிக்க மகிழ்ச்சியுடன் வெளியே வந்தார். வழக்கம் போல தயாராக காஃபி டம்ளருடன் அவருக்காக சாம்பவி நின்று கொண்டிருந்தாள். முன்னை விட உன் அத்தை உடம்பு நல்லாவே குணமாகியிருக்கு. கையை தோள்பட்ட வர தானே தூக்க முடிகிறது. ஒரு டம்ளரை சிரமம் இல்லாமல் எடுக்க வருது. பேச்சு நல்லா தெளிவாகிட்டுது. காலை கீழே ஊனி ஒரு அடி எடுத்து வைக்கிற அளவு தசைகளுக்கு தெம்பு வந்து விட்டது. இப்போ தான் அவங்கள ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும். அப்படியா டாக்டர்? ஆமாம்மா, அவர்களுடைய மனம் கலவரப்பட்டு ரத்த அழுத்தம் உயர்ந்து மறுபடி இது மாதிரியான ஒரு விபரீதம் வந்தால் உடம்பு தாங்காது. அதனால் பத்திரமா பார்த்துக்கோ. நீ நல்லாவே பார்த்துக்குவ. உன்னை போல பொறுமையான மருமகளை அவங்க இந்த பூலோகம் முழுதும் தேடினாலும் கிடைக்க மாட்டா. என்னை ரொம்ப புகழ்றீங்க டாக்டர். முகம் சிவக்க மகிழ்ச்சியுடன் காஃபி டம்ளரை எடுத்து நீட்டினாள். ஆமாம், நீ எப்படி இத்தனை காரியங்களையும் ஒரே சமயம் கற்றுக்கிட்ட? நல்லா சமைக்கிற, ரொம்ப பொறுமையாக புருஷனையும் மாமியாரையும் பார்த்துக்கிற, வந்திருக்கும் விருந்தாளிகளை சமாளிக்கிற, வீட்டை திறமையாக நிர்வகிக்கிற. டாக்டர், இதுக்கு மேலே உங்கள் புகழ்ச்சியை தாங்க முடியாது, நிறுத்திடுங்க. மகிழ்ச்சியுடன் சிரித்தாள். தோட்டத்தை சுற்றி பார்வையிட்டு விட்டு மெல்ல உள்ளே திரும்பிய பகவதிக்கு அதை காண ஆத்திரமாக இருந்தது. வீட்டு வேலையாளிலிருந்து டாக்டர் வரை இந்த சின்ன பெண்ணுக்கு சலாம் அடிக்கிறாங்க. புருஷன் கொஞ்சி குலாவுறான். மாயாவிடம் இல்லாத அழகா, சாதுரியமா, படிப்பா, அப்படி இவளிடம் என்ன அதிகமாக இருக்கு? டாக்டர் வைத்தியலிங்கத்திற்கு கும்மிடு போட்டு பல்லை காட்டினாள் பகவதி. இப்போ மரகதத்து உடம்பு எப்படி இருக்கு? கொஞ்சம் தேறிட்டு வருதா? மரகதம்மா என் நோயாளி, நான் அவங்களோட வைத்தியர். அவங்க நோய் எதனால் வந்ததுன்னோ அது இப்போ எந்த நிலையில் இருக்குது என்பதையோ நான் மற்றவங்க கிட்ட சொல்லக்கூடாது. எங்கள் கொள்கை அது. சாம்பவி கிட்ட மட்டும் சொல்லலாமா? காரமாக கேட்டாள் பகவதி. அவங்க மரகதம்மாளின் மருமகள், பார்த்திபன் பெரியம்மாளின் மகன். இந்த வீட்டுக்கு இப்போ இவங்க 2 பேரும் தான் எஜமானி. நோயாளியை பற்றி பொறுப்பேற்று கொண்டிருக்கும் நெருங்கிய உறவினர்கள். அவங்க கிட்ட சொல்கிறது எங்கள் கடமை. டாக்டர் முகம் கடுத்து கொண்டு பேசியதை கேட்டு பகவதி வெகுண்டு போனாள். சாம்பவி இந்த வீட்டு எஜமானியாமே. கேட்டு காவலாளியிலிருந்து வீட்டு கண்ணுக்குட்டி வரை இதையே சொல்லிட்டு இருக்காங்களே. இந்த வீட்டை விட்டு இவளை மூட்டையை சுருட்டிக்கிட்டு ஓட வைக்காட்டி என் பேர் பகவதி இல்லை. பற்களை கடித்து கொண்டு தன்னுள் ஆவேசமாக சொல்லிக்கொண்டாள். அப்படியா, மன்னிச்சுக்கோங்க என்று கூறிவிட்டு சாம்பவியை அவள் பார்த்த பார்வையிலே எரிக்க முடிந்திருந்தால் சாம்பவி அந்த கணமே சாம்பலாகி விட்டிருப்பாள். அத்தனை ஒரு ஆத்திர கனல் அவள் கண்களில் இருந்தது. குளியலறை கதவை தாளிட்டு கொண்டு தன் மடியில் இருந்த நோட்டுக்களை ஆவலுடன் எண்ணி பார்த்தாள் பகவதி. ரூபாய் 2000க்கு மேல் இருந்தது. இன்னும் கொஞ்ச நேரம் எடுத்துக்கொண்டிருந்தால் துவாலை மடிப்புகளுக்கு இடையேயும் வெள்ளி வெற்றிலை பாக்குக்குள்ளும் கணிசமாக தொகை கிடைத்திருக்கும் என்று மனம் ஆதங்கப்பட்டது. மரகதம் பெரும் பணக்காரி. கணவர் மரணமடையும் முன் தமது சொத்துக்களை மனைவி மகன் இருவருக்கும் சமபாகமாக பிரித்து உயில் எழுதி வைத்துவிட்டு போயிருந்தார். பெஞ்சாதி வந்த பின் என்னை கவனிக்காட்டி கூட அக்கறை இல்லை. நான் மாலையிட்ட மகராஜன் என்னை தெருவில் நிறுத்திட்டு போகல.
அள்ளி திங்க சோற்றுக்கு குறையில்லாம வச்சுட்டு போயிருக்கார். பகவதி அங்கே வந்த போதெல்லாம் மரகதம் பெருமை எடுத்து கொண்டதுண்டு. அந்த வயதிலும் விதவையான நிலையிலும் கோவில்களுக்கு டாம்பீகமாக உடுத்தி கொண்டு தன் நகைகளை அள்ளி போட்டு கொண்டு தான் போவாள். பகவதிக்கு மரகதத்தைக் கண்டு எப்பொழுதும் உள்ளூர பொறாமை. கடைக்கு புறப்பட்டால் 100 ரூபாய் நோட்டுகளை அசட்டையாக தன் கைப்பையிலிருந்து உருவி எடுத்து அவள் கடைக்காரரிடம் நீட்டுவதைக் கண்டு பகவதிக்கு வயிற்றெரிச்சல். பணத்தில் புரண்டு கொண்டிருந்தவள் இப்போது நோயாளியாக படுக்கையில் புரண்டு கொண்டிருக்கிறாள் என்றவரை ஒரு குரூரமான ஆனந்தம். மரகதமே அழைத்து உறவு கொண்டாடி சீராட்டி கொண்டிருக்கும் போது இந்த வாய்ப்பை நழுவ விடலாமா? இந்த பாவி பெண் சாம்பவிக்கு பாம்புக்கண். அவள் செய்த காரியத்தை பார்த்து விட்டால் கேட்டும் விட்டாளே. பார்த்திபனிடம் சொல்லி தன்னை அவமானப்படுத்தும் முன் அவள் முந்திக் கொண்டு விட வேண்டும். முகத்தை கழுவிக்கொண்டு பகவதி மெல்ல வெளியே வந்தால் மரகதம் உறக்கத்தினின்று விழித்து கொண்டு படுக்கை மீது மெல்ல நிமிர்ந்து உட்கார்ந்து கொண்டிருந்தாள். என்ன மரகதம், உன்னை தனியா விட்டுட்டு சாம்பவி என்ன செய்கிறா? தாகத்துக்கு சாப்பிட கொஞ்சம் பால் சூடா எடுத்துட்டு வரட்டுமா? பரிவுடன் கேட்டாள். மரகதம் படுக்கை மீது சிறிது அசைந்ததும் ஓரமாக பதுக்கப்பட்டிருந்த அந்த சாவிகள் தொப்பென்று சத்தத்துடன் கீழே விழுந்தன. அட, உன் இரும்பு பீரோ சாவிங்க, இவைகளை இப்படி அலட்சியமாக கீழே நழுவ விட்டுட்டியே, யாரு கையிலையாவது அகப்பட்டா? மிகவும் கவலையுடன் கேட்டாள். அவைகளை எடுத்து தலையணை அடியில் வைத்துவிட்டு மரகதத்தின் படுக்கையில் காலோரத்தில் உட்கார்ந்து கொண்டாள். கொஞ்சம் கால்களை பிடிச்சு விடுற என்று மரகதத்தின் கால்களை தொட்டவள் தேல் கொட்டியது போல நகர்ந்து கொண்டாள். அட பாவமே, கணுக்கால் கிட்ட தண்ணீர் கட்டிக்கிட்டு இருக்க, டாக்டர் வர்றப்போ நீ கேட்டிருக்கப்படாதோ? வருகிற மனுஷன் நின்று நிதானிச்சு பார்த்து மருந்து கொடுக்கணும். ஒரு 5 நிமிஷத்தில் வேலையை முடிச்சுட்டு உன் மருமகளோட சாப்பாட்டறையில் நின்றுட்டு கதை பேசுகிறாரு. வயசில் பெரியவர் தான், இருந்தாலும் இந்த காலத்தில் யாரையும் நம்பக்கூடாது. இந்த வீட்டுக்கு வர ஆண் பிள்ளைகள் எல்லோரும் அவகிட்ட நின்று பல்ல காட்டுறாங்க. அது அவங்க தவறில்லை, இவ தான் பெரிய மேனா மினுக்கியா இருக்காளே. மரகதம் பற்களை கடித்தாள். மரகதத்தின் கால்களை மெல்ல பிடித்து விட்டபடியே பகவதி பேசினாள். உன்கிட்ட கேட்காம நான் யார்கிட்ட சுவாதீனமாக கேட்க போகிறேன்? இன்னைக்கு பகல் நான் அந்த வக்கீலை போய் பார்க்க பஸ்ஸில் டவுனுக்கு போக போகிறேன். அப்படியே அங்கே இருக்கிற நகைக்கடையில் மாயாவுக்கு ஒரு காதணி வாங்க பிரியப்படுறேன். தங்கம் விற்கிற விலையில் ஒரு 1000 ரூபாய்க்கு மேலே ஆகும். அதனால் இன்னும் கொஞ்சம் பணம் கைமாத்தா கொடுத்தா. சாதாரண நாட்களாக இருந்தால் மரகதம் தன் பணத்தை அப்படி அள்ளி கொடுத்து விட மாட்டாள். இப்பொழுது அவளுக்கு பகவதியின் தயவு தேவை. சாம்பவியை ஒழித்து கட்ட மாயாவை அவள் மருமகளாக்கி கொள்ள வேண்டும். உள்ளே வந்து நின்ற சாம்பவியை அவள் கடுமையாக பார்த்தாள். படுக்கையை தட்டி போடும்போது நீ ரொம்ப அஜாக்கிரதையா இருக்க. பகவதி சொல்லாட்டி என் இரும்பு பீரோ சாவி குப்பை தொட்டிக்கு போயிருக்கும். சீறினாள். சாம்பவி திடுக்கிட்டு போனாள். இதென்ன புது கதை? வீட்டுக்கு விருந்தாளியாக வந்திருப்பவள் பலே விஷமக்காரி. எச்சரிக்கையாக இனி இருக்க வேண்டும். கோபத்துடன் உடதத்தை கடித்து கொண்டாள். எது கேட்டாலும் ஊம்பக்கோட்டான் போல மௌனமா நிக்கிற. போ, சாவிகளை எடுத்துட்டு போய் பீரோவை திறந்து என் புடவைங்க அடுக்கு நடுவே கொஞ்சம் பணம் வச்சிருக்கேன், அதுலேருந்து ஒரு 1000 எடுத்துட்டு வா உத்தரவிட்டாள். சாம்பவி பீரோவை திறந்த போது பகவதி செய்த அவசர கோலத்தில் புடவைகள் பல சரிந்து கீழே விழுந்தன. அவைகளை எடுத்து தட்டி மடித்து ஒழுங்காக வைத்துவிட்டு தேடினாள். மரகதம் சொன்னபடி பணம் ஏதும் புடவைகளிடையே இருக்கவில்லை. உண்மை அவளுக்கு தெரியும். மாமியாரிடம் அதை எப்படி சொல்வது? திரும்ப வெறுங்கையுடன் உள்ளே வந்தாள். இத்தனை நாழிய போனா போன இடம், வந்தா வந்த இடம் அழுத்து கொண்டாள் மரகதம். அத்தை, புடவைங்க எல்லாத்தையும் எடுத்து உதறி மடித்து வச்சேன். நீங்கள் சொன்னபடி அதுக இடையே பணம் ஏதும் இருக்கல. மரகதம் முகம் சிவந்து போனாள். ஆத்திரத்தில் அவள் நெஞ்சு கொதித்தது. நம்ம வீட்டு அழகான கல்யாணம் முடிஞ்சதும் வீட்டுக்கு வந்தப்போ கையில் மிச்சம் மீதி வச்சிருந்த பணத்தை உள்ளே வைக்கும்போது நான் தானே எண்ணி வச்சேன். படுக்கையில் கிடந்தாலும் இந்த வீட்டில் எந்த இடத்துல எதை வச்சிருக்கேன்னு எனக்கு தெரியுமே. எனக்கு நீ காது குத்துற இல்லையா? கோபத்துடன் உரத்து கூவினாள். மரகதம், இறைஞ்சி பேசாத, உடம்பு கெட்டுடும். உன் ஆரோக்கியத்துக்கு மேலேயே இந்த பணம், ஆறுதலாக குறுக்கிட்டாள் பகவதி. போ, இங்கே நிற்காத என்று மருமகள் மீது எரிந்து விழுந்தாள் மாமியார். சாம்பவி வெளியே சென்றதும் பகவதி எழுந்து தன் கைகளை பீங்கானில் கழுவிக்கொண்டாள். உன் மருமகளுக்கு கொஞ்சம் கை நீளம். நானும் வந்ததுலேருந்து கவனிச்சுட்டு தான் வரேன். என்ன செய்யறது? முன்ன பின்ன இத்தனை பணத்தை ஒரேடியாக பார்த்துருந்தா தானே. கொஞ்சம் பல்ல கடிச்சிக்கிட்டு பொறுமையாக இருங்க, இதுக்கு ஒரு முடிவு கட்டிடலாம்.
இப்ப நீ கொடுத்ததை வச்சு மெல்ல கொடுத்தா போச்சு என்று தனிவாக பேசிவிட்டு தலைமறைவாகினாள். அன்று பொழுது கவிழும் நேரம்தான் அவள் வீட்டிற்கு திரும்பினாள். கைகளில் தூக்க மாட்டாத பொட்டலங்களுடன் அவள் உள்ளே வருவதைக் கண்ட சாம்பவிக்கு ஒரே வியப்பு. ஊரான் வீட்டு பணத்திலே இந்த அம்மா உற்சவம் கொண்டாடுகிறாங்களே. இதை அவள் கணவன் கண்டு கொள்ளாவிடில் நிலைமை மோசமாகிவிடுமே. கவலைப்பட்டாள். இரவு வழக்கம் போல அவள் கணவனது துவைத்து பெட்டி போட்ட உடைகளுடன் மாடி அறைக்கு விரைந்தாள். பார்த்திபன் அறைக்குள் முன்னும் பின்னுமாக உலவிக் கொண்டிருப்பதை காண அதிர்ச்சி அடைந்தாள். மேஜை மீது அவன் மறுநாள் உடுத்த வேண்டிய ஆடைகளை எடுத்து வைத்துவிட்டு அவள் திரும்பும் முன் பார்த்திபன் கதவை அடைத்து கொண்டு அருகில் வந்தான். அப்படி கொஞ்சம் உட்கார், பேசணும் என்றான். படுக்கையின் ஓரத்தில் உட்காராது அவன் அறையை இன்னமும் அளந்து கொண்டே பேசினான். சாப்பிட்ட பிறகு அம்மாவை பார்க்க அவங்க அறைக்கு போயிருந்தேன். அவங்க பீரோவில் இருந்த பணத்தை நீ எடுத்துக்கொண்டு விட்டதா உன் மேலே புகார் சொன்னாங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நீ அப்படிப்பட்ட காரியம் செய்வேன்னு நான் ஒரு நாளும் நம்ப மாட்டேன். உங்கள் பணத்தை சாம்பவியே எடுக்கணும். அவள் என் மனைவி. அள்ளி கொடுக்க நான் இருக்கேன். இதுவரை அவள் தன் செலவுக்குன்னு 10 பைசா கூட என்கிட்ட கேட்டதில்லை. அப்படி இருக்கும்போது அவன் மேலே ஏம்மா இப்படி பழி சுமத்துறீங்கன்னு கடுமையாக கேட்டுட்டு அந்த சாவிகளை எடுத்து என் சாவி குத்தில் மாட்டிட்டு வந்துட்டேன். அத்தை என்ன சொன்னாங்க? பெத்தவ பேச்சை மதிக்க மாட்டேங்கிறியேன்னு கொஞ்சம் கோச்சிக்கிட்டாங்க. பெத்த தாய் நோயாளியாக இருக்காங்கன்னு அவங்க கோபதாபம் எல்லாம் பொறுத்துக்கணும். அவங்க பேச்சுக்கு மதிப்பு தரணும்னு நானும் சில மாசமாக பாடுபடுறேன். அம்மா அதை போல் என் உணர்வுகளுக்கும் நீங்கள் மதிப்பு தரணும் இல்லையா? என் மனைவியை திருடின்னுட்டும் நடத்த கெட்டவள்னும் மறைமுகமாக நீங்கள் பேசுகிறது கேட்க எனக்கு நல்லாவா இருக்குன்னு பதில் சொல்லிட்டு வந்துட்டேன். ஐயோ, அவங்க மனம் ரொம்ப சங்கடப்படுமே. நான் மட்டும் மனம் சங்கடப்பட மாட்டேனா சாம்பவி? என்னை கட்டி கொண்டது முதல் உனக்கு இந்த வீட்டில் என்ன சுகம் கிடைச்சிருக்கு சொல்லு. ஊரார் முன்னே என்னை அவமானப்படுத்தக்கூடாதுன்னு நீ உன் கடமையை கைவிடாமல் கொத்தடிமையாக உழைக்கிற. அதை புரிஞ்சிக்காம அம்மா கண்டபடி பேசினதை கேட்க என்னால் சகிக்க முடியல. இல்லை அம்மா, இந்த வீட்டில் இப்போ இருக்கிற சங்கதி அத்தனையும் எனக்கு தெரியும். தொடர்ந்து நீங்கள் முட்டாள்தனமாக இருந்தால் பின்னால் வருத்தப்பட போறீங்கன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். அத்தை இதை கேட்டு அழுதுருப்பாங்களே. அம்மா அழுதுருக்கலாம். ஆனால் இப்போ உன் கண்களில் வழிகிற கண்ணீர் எனக்கு எத்தனை மனவேதனையை தருகிறது தெரியுமா சாம்பவி? நான் உன்னை அறிவேன். இது எப்படி நடந்திருக்கக்கூடும்னு என்னால் யூகிக்க முடியும். எதுக்கு நீ கண்ணீர் விடுற? கனிவாக சொல்லியபடி மிக அருகில் நெருங்கி தன் கைக்குட்டையால் அவளது கண்களை துடைத்தான். முன்னெற்றியில் புரண்டு கிடந்த கூந்தலை ஒதுக்கிவிட்டு அவளது முகத்தை நிமிர்த்தினான். திடுக்கிட்ட சாம்பவி எழுந்து நின்றாள். என்ன, அதுக்குள்ளே கீழே போகணுமா? நீ கண்கலங்கி போனதை பார்த்தேன், மனம் துன்பப்பட்டுடுச்சு. நீ கொஞ்சம் சிரிச்சிட்டு போனாதான் எனக்கு இன்று இரவு தூக்கம் வரும். நீங்கள் என்னை புரிஞ்சுக்கிட்டதை பற்றி நன்றி. இன்பம் துன்பம் என்ற இரு உணர்வுகளில் எது நம்மை ஆட்கொண்டாலும் இந்த தனிமையில் அது நமது வைராக்கியத்தின் எதிரியாகிவிடும். அதனால் நான் கிளம்புறேன். புன்னகைத்தாள். இப்போ நீங்கள் நல்லா தூங்கலாம். என்ன என் கணவர் நாளடைவில் நன்றாகவே புரிஞ்சுக்கிட்டார் அப்படிங்கிற மகிழ்ச்சியில் சிரிக்கிறேன் என்று கூறிவிட்டு லேசாக சிரித்தபடி தன் கைகளை அவனது பிடியை நின்று உதறிவிட்டு வேகமாக படிகளில் இறங்கினால் இன்ப உணர்வில் உள்ளம் பூரித்து பொங்கியது. மாயாவுக்கு தன் அழகு, படிப்பு, சங்கீத ஞானம் இவைகளை பற்றி எப்பொழுதுமே அதிக கர்வம் உண்டு. மரகதம்மாள் வருந்தி அழைத்த விருந்தாளி என்ற தகுதியில் அந்த கர்வம் உச்சந்தலையை எட்டிவிட்டிருந்தது. அதனால் அவள் மரகதம்மாள், பார்த்திபன் இருவரை தவிர அந்த வீட்டில் உள்ள மற்றவர்களை துச்சமாக கருதினாள். வீட்டின் பெரிய எஜமானியிடம் மட்டும் குழைந்து கொஞ்சி பேசினாள். வேலையாட்களிடம் பேசாமடந்தையாக இருந்தாள். சாம்பவியை தன் பரம விரோதியாக பாவித்து வெறுத்தாள். அவளிடம் தவறிப்போய் கூட பேசவே விரும்பவில்லை என்பதை வெளிப்படையாக காட்டிக்கொண்டாள். தன் தாயுடன் அந்த வீட்டிற்கு முன்னர் வந்த போதெல்லாம் அவள் வீட்டையும் தோட்டத்தையும் வியப்புடன் சுற்றி பார்ப்பது வழக்கம். மலைச்சு போய் நிற்காத, இந்த வீட்டுக்கு நீதான் வருங்கால எஜமானியா ஆக போற. மரகதம்மாளுக்கு உன்னை விட அழகான படிச்ச மருமக எங்க கிடைக்க போறா? கொஞ்சம் பொறுத்துக்கோ. நானே நம்ம வீட்டுக்கு பெண் கேட்க இவளை ஓடி வர செய்கிறேன். அடிக்கடி தன் மகளிடம் அரைக்குரலில் பேசி அவள் மனதில் பல கற்பனைகளை எழுப்பிவிட்டிருந்தாள் தாய் பகவதி. திடீரென்று பார்த்திபனுக்கு கல்யாணம் நிச்சயமாகிவிட்டது என்று கடிதத்துடன் மரகதம் திருமண பத்திரிகையை அவர்களுக்கு அனுப்பிவிட்டிருந்தாள். அதை பார்த்துவிட்டு கூடத்து தரையில் குப்புறப்படுத்து கொண்டு அவள் அழுத அழுகை. 3 நாட்கள் சோறும் தண்ணீரும் இன்றி பட்டினியாக அவள் புலம்பி உகுத்த கண்ணீர். மரகதம்மாள் வருந்தி கூப்பிட்டதை ஒட்டி தாயுடன் அவள் வேண்டுமென்றே புறப்பட்டு வந்திருந்தாள்.
பார்த்திபன் அப்படி என்ன ஒரு மாபெரும் அழகியை மணந்து கொண்டு விட்டிருக்கிறான் என்பதை நேரில் பார்க்க வேண்டும் என்ற அவா. வந்த இடத்தில் மரகதம் கொடுத்த நம்பிக்கை அவளுள் நீரு பூத்து கிடந்த ஆசை நெருப்பை நன்றாகவே கிளறி விட்டிருந்தது. மரகதம் கொடுத்த உற்சாகத்திலே அவள் மிக்க துணிவை பெற்று விட்டிருந்தாள். இழிவான காரியங்களில் பயமின்றி இறங்கினாள். அன்று இரவு அவள் பார்த்திபனது படுக்கை அறைக்குள் அந்த துணிவில்தான் வெட்கமின்றி புகுந்தாள். அந்த செய்கை அவளது பெண்மைக்கு எத்தனை ஒரு இழிவு என்பதை மறந்தே போனாள். நாள் முழுவதும் உழைத்து சலித்து போய் வாடி நிற்கும் சாம்பவிக்கு முன் தன் செழிப்பான இளமையும் நேர்த்தியான ஒப்பனையில் மின்னும் அழகும் பார்த்திபனை அப்படியே சொக்க வைத்து புத்தி தடுமாற வைத்து விடும் என்று எண்ணிப்போனவளுக்கு எத்தனை பெரிய ஏமாற்றம்! கடுமையான அவனது வார்த்தைகளால் அவமானமடைந்து போன மாயாவுக்கு சாம்பவி மேல் ஆத்திரம் குமுறி கொண்டு வந்ததில் வியப்பில்லை. தனக்கு பார்த்திபன் கணவனாக வாய்க்காது போனாலும் பரவாயில்லை. சாம்பவியின் வாழ்க்கை அழிந்து அவள் வாழா வெட்டியாக பிறந்தகத்திலே கண்ணீர் உகுத்து மடிய வேண்டும் என்ற குரூரமான எண்ணம் அவள் மனதில் உறுதியடைந்து விட்டது. மருமகளை பிறந்த வீட்டுக்கு துரத்த திட்டமிட்டிருந்த மரகத அம்மாளுக்கு அவள் பல விதத்திலும் உதவ தயாராக காத்திருந்தாள். பகவதியின் எண்ணங்கள் வேறு வடிவம் கொண்டிருந்தன. தன் மகளை அவள் பார்த்திபனுக்கு மூன்றாவது தாரமாக வேண்டுமானாலும் கட்டி கொடுக்க தயார். ஆனால் பார்த்திபன் ஏற்க மறுக்கலாம். அவளது திட்டம் வெற்றியடையாவிட்டால் பரவாயில்லை. ஏனெனில் அவள் அந்த எண்ணத்துடனேயே அங்கு புறப்பட்டு வரவில்லை. கை கால் விழுந்த நோயாளியாக படுத்து விட்டிருக்கும் அகங்காரி மரகதத்தை வேடிக்கை பார்த்து விட்டு போக வந்திருந்தாள். வீட்டில் இருக்கும் நிலைமை வந்தவளின் கற்பனையை வெகுவாக தூண்டிவிட்டிருந்தது. மலை போல் இருந்த மாமியார் நோயாளியாக எழுந்திருக்க சக்தியின்றி படுத்து கிடந்தாள். வாயில்லா பூச்சியாக மருமகள் வளைய வந்து கொண்டிருக்கிறாள். வீட்டின் நிலைமையை உற்று கவனித்தால் மகனும் மருமகளும் சேர்ந்து இணைந்து இல்லற வாழ்க்கையை துவங்க ஆரம்பிக்கவில்லை என்றதொரு அவல நிலை புரிகிறது. இந்த சூழ்நிலையை பயன்படுத்தி கொண்டு கையில் கிடைத்ததை சுருட்டி கொள்ள வேண்டும். அந்த பொருள்களை காசாக்கினால் மாயாவுக்கு இதைவிட ஒரு உயர்ந்த இடத்திலிருந்து இன்னொரு வரன் கிடைக்காமலா போய்விடும்? அதுவரை தன்னால் முடிந்த அளவு மாயா பார்த்திபன் மீது சொக்குப்படி தூவி கொண்டு இருக்கட்டும். மரத்தில் கல் எறிந்தால் பழம் விழுந்தால் விழட்டும், கல் திரும்ப விழுந்தாலும் கவலை இல்லை என்ற மனப்போக்கு. தாயும் மகளும் மரகதத்தின் திட்டத்திற்கு தக்கபடி வளைந்து கொடுத்து கொண்டிருந்தனர். பிள்ளையின் திருமண விஷயத்தில்தான் மரகதம் தோற்றுவிட்டிருந்தால் சாதாரணமாக அவள் எடுத்த எந்த முடிவிலும் தோல்வியை சந்தித்ததே இல்லை. அதனால் அவளது பிடிவாதமும் முரட்டு சுபாவமும் கூடுதலாகிவிட்டிருந்தன. தனக்கு பிடிக்காத சாம்பவியை தொடர்ந்து வீட்டிலே வாழ அனுமதிப்பதில்லை என்று உள்ளூர கருவிக்கொண்டிருந்தாள். அதற்காக மிகவும் மட்டமான காரியங்களில் பங்கெடுக்க அவள் மனம் கூசவே இல்லை. அன்று மாலை சிறிது தெம்பு கூடிவிட்டிருந்த தன் காலுக்கு மருந்து போட்டு தேய்த்து இதமாக பிடித்துவிட்டு கொண்டிருந்த மருமகளை மிகவும் வஞ்சகமாக பார்த்தாள். ஒரே கணத்தில் அந்த திட்டம் மனதில் உருவாகிவிட்டது. வேண்டுமென்றே இனிய குரலில் மாயாவை கூப்பிட்டு தன் இடது கரத்தை நீட்டி அவளை தன் அருகே செல்லமாக இழுத்து கொண்டாள். வந்த அன்னிக்கே உனக்கு நான் கொடுத்த அந்த ஆரஞ்சு வண்ண மைசூர் பட்டுப்புடவையை உடுத்திக்கிட்டு பொன்னி உனக்காக வாங்கி கொண்டு வச்சிருக்கிற கனகாம்பரத்தை தலையில வச்சுக்கிட்டு இங்க வா. பார்த்திபன் கடையிலிருந்து வந்ததும் கூட போய் நம்ம வேதபுரிநாதருக்கு ஒரு அர்ச்சனை செய்துட்டு வா. செய்வியா? மிகவும் தனிவான குரலில் கொஞ்சலாக கேட்டாள். மாயா தலையை மெல்ல அசைத்துவிட்டு தனது பாம்பு கண்ணால் சாம்பவியை பெருமையோடு பார்த்தாள். சாம்பவியின் மனம் ஆத்திரத்தில் அலைமோதியது. திருமண நாள் அன்று அந்த கோவிலின் கல்யாண மண்டபத்தில் மணமேடையில் அவள் பார்த்திபன் அருகே அமர்ந்திருந்த போது யாரும் காணாத சமயம் அவள் காதருகே மெல்ல குனிந்த பார்த்திபன் கிசுகிசுத்தான். கடிதத்தில் நான் எழுதியிருந்தபடி அம்மாவிடம் சொல்லி ஆரஞ்சு வண்ண பட்டுப்புடவை ஒன்றை வாங்க ஏற்பாடு செய்து விட்டேன். கனகாம்பர மலர் சரமும் ஒரு பந்து வாங்கி வச்சிருக்காங்க. இன்று எங்க வீட்டுக்கு வரும்போது உன்னை அந்த சேலையில தலை கொல்லா பூவுடன் சந்திக்க போறேன். அந்தி பொழுது வானத்தை மயக்கிறா போல ஆரஞ்சு வண்ண சேலையில நீ என் மனதை ரொம்ப மயக்க போற. யாராவது பார்க்க போறாங்க, மத்தது பிறகு பேசிக்கலாம். அவள் அன்புடன் அவனை கடிந்து கொண்டாள். மரகதம்மாள் பின்னர் மயங்கி விழ அப்படிப்பட்டதொரு இனிய நிகழ்ச்சி அவர்கள் வாழ்வில் அமையாது போக துயரம் மனதை கப்பிக்கொண்டு விட்டது தெரிந்த கதை. அவளுக்கென்று வாங்கிய சேலையை மரகதம்மாள் பகவதியின் மகளுக்கு பரிசாக கொடுத்ததை அவள் பொருட்படுத்தவே இல்லை. மாமியார் தன் பணத்தை போட்டு வாங்கிய பொருள், அதை யாருக்கு வேண்டுமானாலும் பரிசளிக்கும் உரிமை அவர்களுடையது என்று மௌனமாக இருந்துவிட்டாள். ஆனால் மாமியார் அவளது உரிமையை பறித்து வந்த பெண்ணுக்கு வழங்க நினைப்பதை அவளால் தாங்கிக் கொள்ள இயலவில்லை.
தன் கணவனுடன் அவள் அன்று வரை ஜோடியாக வாசல் படியை கூட தாண்டவில்லை. காலம் வரும் என்று காத்திருந்தவளின் காதுகளில் நெருப்பை கொட்டுவது போல் இருந்தது மரகதத்தின் கட்டளை. பார்த்திபன் விரும்பும் ஆரஞ்சு வண்ண சேலையை அலங்காரமாக உடுத்தி கொண்டு மாயா அவனுடன் ஜோடியாக கோவிலுக்கு போவதாமே. இது என்ன அநியாயம்! இதை அவள் கணவன் ஏற்பாரா? கடையிலிருந்து திரும்பி வந்த பார்த்திபன் தன் தாயை பார்க்க உள்ளே வந்ததுமே மரகதம் உத்தரவிட்டாள். வேதபுரிநாதருக்கு வேண்டிகிட்டு இருக்கேன், ஒரு அர்ச்சனை செய்துட்டு வரணும் என்றாள் தாய். கோயில் என்றதுமே பார்த்திபன் வேகமாக தன் அறைக்கு சென்று குளித்துவிட்டு வேட்டி சட்டை அலங்காரத்திலே புறப்பட்டு விட்டான். கையில் தேங்காய் பழ கூடையுடன் தன்னுடன் வர மாயா நிற்பதை கண்டு அதிர்ந்து போனான். சாம்பவி தன்னை கவனிக்க வேண்டியிருப்பதால் உங்களோட என்ன கோயிலுக்கு போய் வர அத்தை தான் அனுப்பினாங்க. மோகனமாக முறுவளித்தாள் மாயா. உங்க அம்மாவும் கூட வரட்டும் என்று அதட்டியபடி காரை நோக்கி நடந்தான். பின்னாசன கதவை திறந்து மாயாவையும் அவள் தாயாரையும் உட்கார வைத்துவிட்டு முன்பக்கம் தான் ஏறிக்கொண்டான். மிக அவசரமாக தோட்டத்தை விட்டு கார் விரைவதை ஜன்னல் வழியே சாம்பவி கவனித்தாள். வீட்டிற்கு வந்தவன் தாகத்திற்கு ஒரு வாய் காஃபி கூட குடிக்கவில்லை. அவளிடம் ஒரு வார்த்தை பேசவில்லை. அவள் முகத்தை கூட நிமிர்ந்து பார்க்க நேரமில்லாது அம்மாவின் பேச்சுக்கு அடிபணிந்து கோயிலுக்கு கிளம்ப நேரிட்டதே. நெருங்கிக் கொண்டு வரும் அவர்களது உறவை மண் வீட்டை கலைத்துவிடும் குழந்தையைப் போல மாமியார் சண்டித்தனமாக ஏன் இடை புகுந்து கலைக்கிறாள்? தாயின் பேச்சுக்கு மதிப்பு கொடுத்து செயல்பட வேண்டிய சந்தர்ப்பங்கள் பார்த்திபனுக்கு தொடர்ந்து ஏற்பட்டு கொண்டிருந்தால் மாயாவின் அலங்காரத்தை பார்த்திபன் கவனித்தாரா? பார்த்தபோது அவர் மனதில் பாதிப்பு ஏதேனும் ஏற்பட்டதா? கணவனது அன்பு தன் ஒருத்திக்கு தான் என்று அவள் புரிந்து கொண்டு அந்த மகிழ்ச்சியில் அமைதியாக வாழ நினைக்கும் போது சஞ்சலங்கள் தரும் இப்படிப்பட்ட சம்பவங்கள் ஏன் குறுக்கிட வேண்டும்? விஸ்வாமித்திரன் கூட மிகவும் வைராகியமாகத்தான் இருந்தான். என்ன ஆயிற்று? மேனகையின் முன் அவனது துறவு பொடி பொடியாகி விடவில்லையா? பார்த்திபன் துறவி இல்லையே, சாதாரண மனிதன்தானே. அவளது இதயத்தை யாரோ கசக்கி விட்டது போன்ற வேதனையில் நெஞ்சு முழுவதும் துயரம் நிரும்ப, அழுகை கழுத்து வரை முட்ட, கண்களில் நீர் புரள எல்லாவற்றையும் சமாளித்து கொண்டு அவள் உள்ளே சென்றாள். பொழுது மங்கி இருள் பரவுவதை உணர்ந்து சாம்பவி பூஜை அறை விளக்கை ஏற்றி வணங்கிவிட்டு வெளியே வந்தாள். அதற்குள் வேலையால் வீட்டு விளக்குகள் அனைத்தையும் பளிச்சென்று எரிய விட்டிருந்தான். எல்லோருக்கு முன் மரகதத்திற்கு மருமகள் சூடாக சாப்பாட்டை எடுத்து வந்து உபசரிக்க வேண்டும். சற்று தாமதமானாலும் அவள் பச்சிலம் குழந்தையைப் போல சாப்பிட சண்டித்தனம் செய்து எரிச்சலுடன் மனம் நோக பேசிவிடுவாள். மாமியாருக்கு உணவு கொடுத்து கை முகம் கழுவி துடைத்துவிட்டு படுக்கையை சரி செய்து படுக்க வைத்து இரவுக்கான மருந்துகளை தந்துவிட்டு அவள் வெளியே வருவதற்குள் கோயிலிலிருந்து பகவதியும் அவள் மகளும் திரும்பிவிட்டிருந்தனர். பகவதி நேரே வந்து மிகவும் உரிமையுடன் பிரசாத கூடையிலிருந்து விபூதி பொட்டலத்தை பிரித்து விரலால் தொட்டு மரகதத்தின் நெற்றியில் கீற்றிட்டால், சீக்கிரம் நீ எழுந்து நடமாடணும், முன் போல நீ இந்த வீட்டோட மகாராணியா உலாவணும்னு மன உருகி பிரார்த்திச்சுட்டு வந்திருக்கோம். அப்படியே சீக்கிரம் நடக்கப் போகுது, கவலைப்படாத என்று கூறிவிட்டு மாயாவுடன் பிரசாத கூடையுடன் சமையலறைக்கு சென்றாள். வேண்டுமென்றே சாம்பவி காதுபட அவள் தங்கவேலுவுக்கு உத்தரவிட்டாள். கோயிலிருந்து பிரசாதம் கொண்டு வந்திருக்கேன், விபூதி குங்குமம் எடுத்துக்கோங்க, சாம்பவி அம்மாலையும் எடுத்துக்க சொல்லுங்க. கொண்டு வந்த தேங்காய் மூடி பாழாகாம உடனே துருவி கொஞ்சம் உளுத்தம்பருப்பு காஞ்ச மிளகா ரெண்டையும் வறுத்து வச்சு புளியோட உப்பும் சேர்த்து ஒரு துவையில் அரைச்சிடுங்க, ராத்திரி சாப்பாட்டுக்கு தொட்டுக்க நல்லா இருக்கும் என்றால் தங்கவேலு கோபத்தில் தாடை இறுகி போனார். ராத்திரி என்ன சமைக்கிறதுன்னு சின்னம்மா சொன்னதை சமைச்சு முடிச்சிட்டேன். நினைச்ச போதெல்லாம் நான் அடுப்புக்கிட்ட போய் எதுவும் தயாரிக்கிற பழக்கம் இல்லை பட்டென்று பதிலளித்து விட்டு அங்கு வந்து நின்ற வேலையாளிடம் பிரசாத கூடையை தூக்கி கொடுத்தார். சிவன் கோயில் பிரசாதம், எடுத்துக்கிட்டு கூடையை கழுவி கொண்டு வந்து உள்ளவை என்றார். முகத்தில் அடித்தது போல் அவர் செய்கையால் பகவதி வெகுண்டு போனால், பழத்தை வேணா எடுத்துக்கிட்டோம், தேங்காய் முடியை நீங்க ஏன் அவனுக்கு தானம் செய்கிறீங்க? இப்போ தேங்காய் விலை உங்களுக்கு தெரியுமா என்று அதட்டினாள். தோல் துண்டை உதறி போட்டுக்கொண்டு தங்கவேல் முறைத்தார். அதை பற்றி எங்களுக்கு அக்கறை இல்லை. பின்பக்க தோட்டத்திலிருந்து ஏராளமாக தேங்காய் கிடைக்குது, நான் தாராளமாக உபயோகிக்கிறேன். நான் சமையல் செய்கிறேன், எனக்கு விலைவாசிகளை பற்றி ஏம்மா கவலைப்படணும்? மகராசம் வீட்டுக்கு தேவையானதை சொன்னதும் வாங்கி போட்டுடுறாரு, நான் வேலை செய்கிறேன். உதட்டை கடித்து கொண்டு அவரை உறுத்து பார்த்தால் பகவதி. வாட்ட சாட்டமாக தெரிந்த தங்கவேலுவுக்கு உடம்பைப் போலவே நெஞ்சழுத்தமும் திமிரும் வளர்ந்திருக்கின்றன. வீட்டுக்கு வந்திருக்கும் விருந்தாளின்னு மரியாதை இல்லாம எப்படி வாயாடுறார்? நெற்றியிலே திருநீருப்பட்டை நடுவே பெருசா குங்குமம் போட்டு வச்சிட்டு இருக்கீங்களே,
கோயில் திருநீற்றையும் குங்குமத்தையும் கொஞ்சம் தொட்டு வச்சுப்பீங்கன்னு கொடுத்தேன். அவர் வாயை மேலும் கிண்டினால், வீட்டின் தலைவி சுமங்கலி பெண் அருகில் நிற்கும்போது வேலை செய்யும் தன்னிடம் கொண்டு வந்து கொடுத்து வேண்டுமென்றே சின்ன எஜமானியை அவள் அவமானப்படுத்துகிறாள் என்று புரிந்து கொண்ட தங்கவேலுவின் சீற்றம் கட்டுக்கடங்கவில்லை. போன வாட்டி நான் திருத்தணிக்கு போனப்போ முருகனுக்கும் வள்ளி தேவியானுக்கும் அபிஷேக ஆராதனை செய்து திருநீரும் குங்குமமும் வேண்டிய அளவு கொண்டு வந்து வச்சிருக்கேன். அதைத்தான் நான் தினம் வச்சுக்கிற பழக்கம். அடுப்படியிலே கரண்டி பிடிக்கிற கர்வமா? முதலில் இந்த மனிதனை இந்த வீட்டிலிருந்து ஒழித்து கட்ட வேண்டும். மரகதத்துக்கிட்ட சொல்லி முதல்ல அதுக்கு வழி செய்தாகணும். கருவியபடி பகவதி ஆத்திரத்துடன் தன் அரைப்பக்கம் சென்றாள். சாப்பாட்டறை மேஜை மீது தட்டுக்களையும் தண்ணீர் டம்ளர்களையும் வைத்துவிட்டு சாம்பவி காத்திருந்தாள். காரை கேரேஜில் கொண்டு நிறுத்தி கதவை பூட்டிய பின் தன் தாயை பார்க்க சென்ற பார்த்திபன் அப்படியே மாடிப்பக்கம் விரைந்து விட்டான். பின்னர் கீழேயே வரவில்லை. அதற்குள் பகவதியும் அவள் மகளும் சாப்பிட வந்து உட்கார்ந்து விட்டனர். உணவு பாத்திரங்களை தூக்கி கொண்டு பரிமாற புறப்பட்ட சாம்பவியை தடுத்து தங்கவேலு தாம் வாங்கி கொண்டார். ஐயா இன்னைக்கு ராத்திரி சாப்பிட கீழே இறங்கி வரப்போறதா எனக்கு தோணலை. இது மாதிரி சமயங்கள்ல நான் அவருக்கு பாலை காய்ச்சி எடுத்துட்டு போய் கொடுக்குற பழக்கம். அதனால நீங்க கொஞ்சம் பாலை காய்ச்சி எதமான சூட்டுல கல்கண்டு போட்டு எடுத்துக்கிட்டு போய் கொடுங்க. இவங்களை நான் கவனிச்சுக்கிறேன் என்றார். நான் இந்த வீட்டுக்கு வரும் முன்னே ஐயாவின் பழக்க வழக்கங்கள் பலதை அறிவேன். சொல்ல வேண்டும் போல நாக்கு துடித்தது. லேசாக முறுவலித்துவிட்டு சமையலறைக்குள் விரைந்தாள். அரை கதவை தட்டிவிட்டு அவள் உள்ளே சென்றபோது பார்த்திபன் படுக்கை மீது உருக்களித்து சோற்றை பார்த்தபடி படுத்து கிடந்தான். பால் டம்ளரை முக்காலி மீது வைத்துவிட்டு கட்டிலை அணுகி மெல்ல அவன் தோலை தொட்டாள். யார் மேல கோவம்? இப்படி சாப்பிடாம படுத்தா உடம்பு என்னத்துக்காகும்? மெல்லிய குரலில் கேட்டாள். விருக்கென்று எழுந்து உட்கார்ந்த பார்த்திபன் வறட்சியாக சிரித்தான். ஒரு பாவமும் அறியாத உன் மேல கோவப்பட நான் மடையும் இல்லை. அம்மா ஏன் இப்படி தாறுமாறா காரியங்களை செய்ய ஏவறாங்கன்னு மனம் வேதனைப்படுது. உணவு பிடிக்கல, மாடிக்கு படுக்க வந்துட்டேன். வேலையிலிருந்து வந்ததும் வழக்கமாக கொஞ்சம் காஃபி சாப்பிடுவீங்க. அதுக்கு கூட இன்னைக்கு உங்களுக்கு நேரம் இருக்குல்ல. கோயிலுக்கு புறப்படணும்னு அம்மா ஆணையிட்டப்போ உன்னோட தான் கிளம்ப போகிறோன்னு நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். நம்ம 2 பேரும் இந்த வீட்டை விட்டு ஜோடியாக வெளியில் எங்குமே இதுவரை போனதில்லை இல்லையா? விரைவில் அதுக்கு காலம் வரும். அத்தை நல்லா குணமாயிட்டு வராங்க. அவங்க நடக்க ஆரம்பித்ததும் நாம் இருவரும் வேதபுரிநாதன் கோயிலுக்கு போய் அபிஷேக ஆராதனை செய்துட்டு வர்றதா வேண்டிகிட்டு இருக்கேன். இன்னைக்கு கோயிலில் என்னையும் மாயாவையும் சேர்ந்தா போல பார்த்தவங்க ஒரு மாதிரி நினச்சிருப்பாங்க. அதை தடுக்க தான் நான் பகவதி அம்மாளையும் கூட்டி கொண்டு போனேன். ஆனால் அவங்க அங்கே வேணும்னு என்னையும் மாயாவையும் தனியாக விட்டுட்டு கோயில் வெளி பிரகாரத்தை சுற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. உங்கள் மனைவியை அழைச்சிக்கிட்டு வரலையான்னு அர்ச்சகர் கேட்டப்போ எனக்கு ரொம்ப அவமானமாக இருந்தது. இவங்க யாரு, உங்கள் சொந்தக்காரங்களான்னு வேற கேட்டு வச்சாரு. ஆமாம், ஒன்று விட்ட தங்கன்னு சொல்லி சமாளித்தேன். மாயா நடந்துக்கிற முறையும் அவள் அம்மா செய்கிற அட்டகாசமும் எனக்கு ரொம்ப வெறுப்பாக இருக்குது. என் தாயார் இவங்க 2 பேருக்கும் ஒரு தவறான சூழ்நிலையை அமைச்சு கொடுத்து விவேகம் இல்லாமல் நடந்துக்கிறது எனக்கு பொறுக்கவே முடியல. கொஞ்சம் பொறுமையாக இருங்க. இது சமயம் அத்தைக்கிட்ட கோவப்பட்டு வார்த்தைகளை வாரி வீசினா நமக்கு தான் கஷ்டம். மறுபடியும் அவங்களுக்கு மூளையில் இரத்த கசிவு ஏற்பட்டா உடம்பு தாங்காதுன்னு டாக்டர் எச்சரிச்சிருக்காரு இல்லையா? அதனால் எனக்கு பயமாக இருக்குது. சாம்பவி, நீ என்ன நம்புறியா? அவன் குரல் கரகரத்தது. ஏன் அப்படி கேட்குறீங்க? உங்களை நம்பாமல் நான் இந்த வீட்டில் உங்கள் மனைவின்னு எப்படி வாழ முடியும் சொல்லுங்க? நம்ம வாழ்க்கை பந்தயத்தில் 2 பக்கமும் பலர் நின்று கொண்டு கயிற்று இழுக்கும் விளையாட்டை போல தான் இருக்கு. அம்மா இந்த பக்கம் இழுக்க, நாம் இருவரும் அந்த பக்கம் இழுக்க, இடையே நம்பிக்கைங்கிற அந்த கயிறு தேஞ்சு கொண்டே போய் முடிவில் அருந்துடும் போல எனக்கு ஒரே குழப்பமாக இருக்கு. அப்படியெல்லாம் கற்பனை பண்ணாதீங்க. எனக்கு உங்கள் மேலே பூர்ண நம்பிக்கை இருக்கு. கவலையை விடுங்க. இந்த பாலையாவது கொஞ்சம் சாப்பிடுங்க. நீங்கள் பட்னியாக படுத்தா நான் எப்படி சாப்பிட முடியும் என்று மிகவும் ஆறுதலாக பேசிய வண்ணம் பால் டம்ளரை எடுத்து கொடுத்து உபசரித்தாள். பாலை வேகமாக பருகிவிட்டு டம்ளரை மேஜை மீது வைத்து மேல் துண்டால் வாயை துடைத்து கொண்டான் அவன். நீங்கள் வந்தப்பவே இன்னைக்கு கவனிச்சேன். உங்கள் முகம் ரொம்ப சோர்வாக இருந்தது. காரணத்தை நான் தெரிஞ்சுக்கலாமா? உன்கிட்ட சொல்லத்தான் இருந்தேன். அதுக்குள்ளே அம்மா செய்த குழப்பத்தில் மறந்துட்டேன். மின்னிசை பொருள்கள் விற்பனை செய்கிற கடை ஒன்று புதுசாக நான் ஆரம்பிக்க திட்டம் செய்திருக்கேன். டவுனில் நமக்கு சொந்தமாக இருக்கிற ஒரு கட்டிடத்தில் தான் ஆரம்பிக்க போகிறேன். அதுக்கு தேவையான சில சாமான்கள் வாங்கவும் வியாபார தொடர்பு செய்து கொள்ளவும் நான் பம்பாய்க்கு போக வேண்டியிருக்கு. நாளை புறப்படுவதாக ஏற்பாடு. வர 2 வாரம் ஆகும். நீங்கள் நேரில் அந்த வியாபார சங்கதிகளை கவனிக்கணும்னா கட்டாயம் போய்த்தானே ஆகணும்.
நோயாளி அம்மாவையும் உன்னையும் தனியே விட்டுட்டு இந்த வேண்டாத விருந்தாளிகளையும் வீட்டில் தொடர்ந்து தங்க விட்டுட்டு போக மனம் ரொம்ப சஞ்சலப்படுது. நீங்கள் எங்கே போனாலும் நாள் முழுவதும் உங்கள் பற்றின நினைப்பு எனக்கு துணையாக இருப்பதால் நான் எங்கே தனியாக இருக்க போகிறேன்? நீங்கள் வீட்டில் இல்லாத போது நான் அத்தையை ரெட்டிப்பு பொறுப்போடு கவனிச்சுப்பேன். அதனால் அந்த கவலையும் உங்களுக்கு தேவையில்லை. இந்த விருந்தாளிகள் என்ன பேயா பிசாசா? என்னை முழுங்கியா விடுவாங்க? இதனால் அவங்கள பற்றியும் நீங்கள் விசாரப்பட தேவையில்லை. நாளைக்கு பயணம் எப்போன்னு காலையிலேயே சொன்னால் நான் உங்களுக்கு தேவையான உடைகளை எடுத்து பெட்டியில் அடுக்கி தயாராக வச்சு உதவ முடியும். எல்லாத்தையும் உதறிட்டு இப்போ கொஞ்சம் தூங்க முயற்சிப்பீங்களாம். வேடிக்கையாக கேட்டபடி அவனது கிராப்பு தலையை விரல்களால் கோதினாள். திடீரென்று தான் 5 வயது குழந்தையாகிவிட்டது போலவும் அருகில் நின்ற சாம்பவி அம்மா மரகதமாகிவிட்டது போலவும் பிரமிப்பில் அயர்ந்து போனான். மனதிற்கு அவளது வார்த்தைகளும் அந்த சிறு கவனிப்பும் மிகவும் இதமாக இருந்தன.